உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி, கர்நாடகத்திற்கு செல்வதா வேண்டாமா என்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, முன்னதாகவே இன்றைய தினம் இந்த ஆலோசனை நடைபெறுவதான அண்மை தகவலை பார்த்தோம். தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் யார் எல்லாம் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம். மேகதாது அணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல இருப்பதாக கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல கர்நாடகா விதான்சௌதாவில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதை நம் செய்தி வாயிலாக காணொலிகளில் பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல அங்கு முதலமைச்சர் நடித்த ஜனநாயகம் திரைப்பட போஸ்டர் எல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்களும் முதலமைச்சர் கர்நாடகா செல்லக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தனர். காரணம், அதாவது இந்த கர்நாடகா நதிநீர் பிரச்சனை சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் ஒழுங்காற்று குழு இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கு, காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கிறது. இது போன்ற சட்ட ரீதியான அமைப்புகள் மூலமாகவே தமிழகத்திற்கு உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி இரு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்லலாமா வேண்டாமா என்று முக்கிய அதிகாரிகளுடனும் மற்றும் சட்டத்துறை அமைச்சருடனும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா செல்ல இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகின. அன்றைய தினமே வேளாண் துறை அமைச்சர் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் கர்நாடகா செல்கிறார் என்றதை தெரிவிக்காத சூழல்ல இன்று அது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட டி.கே. சிவகுமார் ஞாயிறன்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே இனியும் கர்நாடக அரசு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை என விசிகாவும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் நியாயமான குரலை உரத்து வெளிப்படுத்த வேண்டும் என திருமாவளவனும் குறிப்பிட்டிருந்தார். இதுபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் முக்கிய தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.